ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கு உண்டான துணியை வந்து நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கணும், இந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 3/4 ஸ்லீவ் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ 3/4 ஸ்லீவுன்றப்போ வந்து என்னோடய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 inches வித் ஃபோல்டிங்கோட நான் சொல்கிறேன் 15 தான். பட் ஆனால் 16 inches வந்து நான் வச்சுருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த எட்ஜஸ் கார்னர் வந்து ரா எட்ஜஸ் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காண்டி. ஸோ இந்த 16 inches தான் என்னோட ஹைட்டு. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் 16 inches வந்து நான் ஹைட் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே ஒரு பாக்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். பாக்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன், மேலே ஒரு லைன் போட்டு. ஸோ இப்போது கீழே வந்து சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6.5 inches ப்ளஸ் ஃபோல்டிங்க்கு வந்து ஒரு 1.5 inches வந்து நான் வந்து துணி விட்டுருக்கேன், நான் துணி விடுறதுக்காண்டி. ஸோ 1.5 inches விடணுன்றது இல்லை, நீங்கள் 9 or 10 inches கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கீழே வந்து என்னோடய சுற்றளவு கரெக்டான அளவு வந்து 6.5 inches ப்ளஸ் 1.5 inches வந்து நான் தையலுக்கு துணி விட்டு தான் வந்து நான் வந்து மெஷர் எடுத்துவோம். ஸோ டோட்டலாக வந்து 8 inches வந்து நான் என்னோடய சுற்றளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார்னர்லேருந்து 8 inches வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னர் எட்ஜில் வந்து ஸோ நம்ம ஒரு பாக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதிலேருந்து வந்து 2.5 inches வந்து க்ராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு பெண்ட் கொண்டு வந்து ஒரு கர்வ் வந்து கொண்டு இந்த லைனோட இந்த மார்க் பண்ண லைனோட வந்து ஜாயின் பண்ணி இப்படி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து. ஸோ இப்படியே கொண்டு வந்து இங்கே ஒரு பெண்ட் வந்து வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த கார்னர் எட்ஜ் இதுதான் நம்மளுக்கு வந்து சென்டரு. ஷோல்டரோட தையல் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு சென்டர். இங்கே வந்து ஒரு நாச்சஸ் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ 3/4ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆஃப் ஸ்லீவ்னாக்கா நம்ம வந்து இந்த ஃபுல் இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். 3/4ன்றப்போ நம்மளுக்கு வந்து இப்படி க்ராஸாக வந்து நம்ம கட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத வந்து நமக்கு எடுத்துக்கலாம், துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்கேருந்து கீழே நம்ம சுற்றளவுலேருந்து மேலே இந்த கார்னர் எட்ஜில் வரைக்கும் ஒரு லைன் வந்து க்ராஸாக வந்து நான் ட்ரா பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைனோட வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே தான் வந்து எனக்கு 19 inch வந்து ஸ்டார்டிங் ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கீழே சுற்றுப்பாகத்தோடு நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறப்போ இந்த கார்னர் ஆஃப் தி எட்ஜில் வந்து நம்ம 2.5 inches வந்து நம்ம எடுப்போம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு இந்த பெண்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கர்வாக வந்து நம்மளுக்கு பெண்ட் ஆகும். ஸோ இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அந்த கர்வ் வந்து வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கேருந்து அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைன் வந்து போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து எந்த விதமான ஒரு ஃபால்ட்டும் வராது. ஸோ இப்படி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய ரெடிமேடு ட்ரெஸ்லலாம் வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லீவெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறப்ப இந்த மாதிரி க்ராஸை தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணியிருப்பாங்க, பெண்டு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதோட சென்டர் பார்ட் வந்து நான் நாச்சஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஷேப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பெண்டு அந்த கர்வ் வந்து வராதவங்க நீங்கள் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுனா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு ஃபேஸ்புக்லேயும் எதுனா ஒரு குர்த்தி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய மெயில் ஐடி வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாக்கா நான் அந்த டிசைனை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.